கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1590க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். பூமி முழுவதும் இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துவிட்டது. ஜனங்கள் கம்பீரமாய் முழங்குகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு 70 வருடம் அடிமையாக இருந்த காலகட்டத்திலே பாபிலோனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனம். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் உள்ள அந்த அடிமைத்தனத்தை மாற்றும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த ஒரு பாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதே, அந்த அடிமைத்தனத்தின் 70வது வருடத்தில் ஆண்டவர் பாபிலோனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தின காரியம், நான் பாபிலோனுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். பாபிலோனுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலங்குன்றிய பலவீனமான உங்களை பலமுள்ள எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்களே, எதிர்க்கிறார்களே என்று கவலைப்பட வேண்டாம். நம் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பலவான்களை வீழ்த்தும்படியாய் யாரையாவது ஒருவரை ஏற்படுத்தி இருப்பார். அவர்களை விட பலம் பொருந்தியவர்களை ஏற்படுத்தி இருப்பார். எப்படி பாபிலோனியர்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் மேதியரை எழுப்பினாரோ, அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, மற்றவர்களால் ஒடுக்கப்படுகிறேனே, மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிறேனே என்று சொல்லி கலங்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவர்களை வீழ்த்துவதற்கு இன்னொரு கூட்டத்தை தேவன் எழுப்புவார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், பாபிலோன் ஆனது தேவனால் சோதோம் கோமரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. சோதோம் கோமரா பட்டணங்களை கவிழ்த்து போட்ட தேவனை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாபிலோனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். தேவனால் சோதோம் கோமரா பட்டணங்கள் கவிழ்க்கப்பட்டதை போல பாபிலோனும் கவிழ்க்கப்படும். அப்படி பாபிலோனின் அடிமைத்தனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையாக மாறின பின்னாடி பூமி முழுவதும் இளைப்பாறுதல், ஒரு சமாதானத்திற்குள்ளே வந்துவிடும். இன்றைக்கு அதுதான் செய்தி. சமாதானம் இல்லாமல், மற்றவர்களுடைய துன்புறுத்தலினாலே, மற்றவர்களுடைய எதிர்ப்பினாலே, மற்றவர்கள் எதிர்த்து பேசுவதினாலே நீ சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாயா? இன்றைக்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை எதிர்த்து பேசுகிறவர்களோடு அல்ல என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த செய்தி. ஒருவேளை உன்னை ஒடுக்கினவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் ஒரு காலத்தில் ஒடுக்கப்படுவார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்திய பாபிலோனுக்கு மேதியரை எழுப்பினதைப் போல உனக்கு விரோதமான ஆயுதங்களை உருவாக்கினவர்களை எதிர்ப்பதற்கு தேவன் யாரையாவது உருவாக்கி வைத்திருப்பார். நீயோ இளைப்பாறுவாய், சமாதானமாய் ஜீவிப்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சமாதானம் இல்லாமல் வாழ்கின்ற ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே, 70 வருடங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் பாபிலோனை எதிர்க்க மேதியரை உருவாக்கினதைப் போல இன்றைக்கும் யார் யார் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் அலட்சியமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவீர் என்று நம்பி ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் வாழ்கிற மகனே, மனிதர்களால் சமாதானம் இல்லை, உறவுகளால் சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் சமாதானம் இல்லை என்று கலங்கி நிற்கிறாயா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது. சமாதானத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுகிறார். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் பதில் செய்வார். நீ பயப்படாதே, உன் பக்கத்தில் தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.